ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா Realme X தொடர்ந்து அதோட ஒரிஜினல் சக்ஸஸரான Realme X2 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்து முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கல இந்த Realme X2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஒரு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் சால்டாகவே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிடாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேடட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாகவே இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து Realme X2 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்கிறதுனால டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேவோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 84% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப தாறுமாறாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து DCI P3 அப்படிங்கிற கலர் கேபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் அக்யூரசி ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த X மாதிரி இங்கே மோட்டரைஸ் பாப்அப் கேமரா வந்து கொடுக்கல. இது ஒரு சின்ன டவுன் சைடாக வந்து நமக்கு படுது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இங்கே வந்து Realme X2 வந்து ஒரு பவர்ஃபுல்லான snapdragon 730G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 8 nm பில்ட் பண்ணியிருக்கனால பேட் லைஃபும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Redmi K20 தான் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே ப்ராசர் சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸாக தாறுமாறாக இருக்கும். ஸோ டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், கேமிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த ப்ராசர் வந்து ரொம்பவே நல்லாவே சிறப்பாக விளங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இதோட GPUன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Adreno 618 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். HD கிராஃபிக்ஸில் வந்து அல்ட்ரா செட்டிங்ஸில் கேம்ஸ், PUBG போன்ற கேம்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே ரன் பண்ணக்கூடியது தான். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த snapdragon 730G வந்து Realme X2 இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாகவே இருக்கும். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. Realme XT இருக்க அதே செட்டப் தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் Samsung GW1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 லென்ஸோட கப்பல் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுக்கிற கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க கேமரா மூலியமாக நீங்கள் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனை வந்து பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜோட வருது. இதுக்கு அடுத்தபடியாக 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியண்ட் வருது. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. அது கூடவே டெடிகேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 256GB வரைக்கும் இதில் நீங்கள் மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து போட்டுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.1 சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்மூத்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக UI அதுக்கப்புறம் OS எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 பையில் வந்து ரன்னாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் UI ஆன கலர் OS 6.0 அப்படிங்கிற UIயில் வந்து ரன்னாகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த Realme X2 வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு Type C சார்ஜிங் போட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொண்ட சூப்பர் சார்ஜ் 4.0 அப்படிங்கிற VOOC சார்ஜ் சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து 30 நிமிஷத்தில் 67% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 8 nm ப்ராசர் ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் ப்ளஸ் பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இதெல்லாம் கொண்டிருக்கனால இந்த ஃபோன் வந்து ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு சாலிடாக நிற்கும்னு எதிர்பார்க்கலாம். கடைசி விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த Realme X2 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் எல்லாமே கன்சிடர் பண்ணவில்லை. இந்த ஃபோன் வந்து தோராயமாக ஒரு 20,000 ரூபாய் அப்படிங்கிற வயசு மட்டுக்கு இந்தியா லான்ச் ஆகிற வாய்ப்பு நிறையவே இருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Realme K20க்கு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கும் சொல்லலாம். ஏன்னா Redmi வந்து ஒரு 21,000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து விற்கிறாங்க. பட் Realme இங்கே வந்து Realme X2 வந்து ஒரு 20,000 ரூபாய் கொண்டதானா கண்டிப்பாக ஒரு நல்ல காம்படிஷனாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme X ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிவிக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.